27/4/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் ஏகாதசி சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேஷலக்னம், இருப்பு 2 நாழிகை 28 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:59 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:53 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:33 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:33 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். திருவோணம் அவிட்டம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்மராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். கவனமாக இருந்தால் வெற்றி. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையில் நாட்டம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை கிடைக்கும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரித்து அனைத்து வேலைகளையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்தாலும் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். தைரியமாக செயல்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் ஜென்மராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இன்றைய தினம் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரித்தாலும் இன்பச் செலவுகளாக இருக்கும். ஏனெனில் அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இன்றைய தினம் சுப செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனையில் மேலும் சில புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். வாகன யோகம் உண்டு. கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் லாபங்கள் சலுகைகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஜீவனபாவம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து உங்களுக்கு சில முன்னேற்றங்களை வாரி வழங்குவார்கள். இன்றைக்கி தொழில் வியாபாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் உங்களுக்கு தந்தையார் ஆசிகளை வழங்குவார்கள். அதேபோல் உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு குரல் கொடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இன்றைய தினமும் உள்ளது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வாகன பயணங்களில் கவனம் அவசியம். விழிப்புணர்வுடன் இன்றைய தினம் வேலைகளை செய்வது உச்சிதம். உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து அரவணைத்து செல்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கவனம் அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். சுப காரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் உதவி தாராளமாக கிட்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் பகிருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் புது புது எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் உங்களது உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். அதேபோல் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஆற்றலுடன் பயணிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.